ஹாய் யூஎஸ், வெல்கம் பேக் டு வர்ஷா கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப சூப்பரான ரவா பணியாரம் எப்படி செய்யலாம் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப ஸ்வீட்டாக ரொம்ப டேஸ்ட்டாக. வாங்க இப்போ நம்ம ஒரு கப் அளவு ரவை ஆட் பண்ணிப்போம். அது கூட அரை கப் அளவு மைதா மாவு ஆட் பண்ணிப்போம். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக சோடா உப்பு ஆட் பண்ணிப்போம். இது எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிப்போம். இது கூட நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிப்போம். ரவை வந்து நல்லா நைஸாக ஊறுறதுக்காண்டி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ ஓரளவு நான் தண்ணி ஊற்றிருக்கேன். நம்ம இன்னும் வெல்லம் பாகு காய்ச்சி ஊற்றணும். அதனால் ஓரளவு தண்ணி மட்டும் ஊற்றிக்கணுமே. இப்போ இந்த அளவு கொஞ்சம் திக்னஸாக இருக்குது. இப்போ நம்ம வெல்லம் கரைச்சி ரெடி பண்ணிவிடுவோம் ஸ்வீட்டுக்கு. அதுக்கு கொஞ்சம் வாட்ரு நல்லா ஹீட் ஆகும். இது கூட நம்ம ஏலக்காவை நுணுக்கி போட்டுப்போம். நெக்ஸ்ட்டு வெல்லம் ஆட் பண்ணிப்போம். வெல்லம் நல்லா கரைஞ்சி நம்ம ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதுக்கெல்லாம் நீங்கள் சர்க்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை ஆட் பண்ணால் நம்ம மாவு பிணையும் போதே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது கூட ரவை நல்லா ஊறினதும் நம்ம இது கூட இந்த வெள்ளைப்பாகை ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ நம்ம இந்த மாதிரி இட்லி மாவு பதத்துக்கு இருந்தால் போதும். இப்போ நம்ம வந்து பனியார சட்டியில் நெய் அல்லது எண்ணெய் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நெய்யினால ரொம்ப வாசமாக நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ ஒரு குழியிலையும் நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவை ஆட் பண்ணிப்போம். ஒரு சைடு குக்காகவும் நம்ம மறு சைடு திருப்பி போட்டு குக் பண்ணி எடுத்துப்போம். இப்போ சூப்பரான ரொம்ப டேஸ்ட்டான ஸ்வீட்டான நம்ம பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.